ஹாய் ஃபோக்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி தான். வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே டிசிப்ளின் தானே சார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த டிசிப்ளினான ஒரு வேலை நம்மளுடைய சூழ்நிலை நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கா அப்படின்றத நம்ம கேட்டு பார்த்தோன்னா, ஆமாம், ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் அப்படின்னு நம்ம நினச்சா அந்த இடம் ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒர்க் பிளேஸ் டிசிப்ளினில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் அப்படின்றத ஒழுங்காக கடைப்பிடிக்கல, அதாவது ஒழுங்காக வேலை பார்க்கல, இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸு, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இது எல்லாமே நமக்கு அந்த ஒர்க் பிளேஸில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது அங்கே கோயிலாக இருக்கிறது இல்லை. அப்போ அதனால் பாதிக்கப்படுறது உங்களுடைய பேர், உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர், மூன்றாவதாக நம்மளுடைய கூட உள்ள நபர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணுறது, இல்லை ஒரு மனக்கசப்போடு அவர் ஒரு சந்தோஷமான ஒரு வேலையில் இல்லாமல் போகிறது அமைகிறது. அப்போ ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் கரெக்டாக நடக்காமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த வேலையை அவங்க பிடிச்சி செய்யலை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அது இது ரெசிப்ரோக்கலாக வேலையை பிடிச்சி செய்ய ஆரம்பிக்க ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் கரெக்டாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒர்க் பிளேஸில் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கான மெயின் இது வேலையை பிடித்து செய்யுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லாத தன்மையாக இருக்கலாம். அப்போ நம்ம உலகத்தை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைமையில் நம்மளை ஏமாற்றிட்டு அந்த இடத்துல ஒரு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு 1008 வேறு வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த வழிமுறைகளை நம்ம தேடி நம்ம உடம்புல குணப்படுத்தி கொள்கிறதோ, இல்லை குடும்ப சூழ்நிலையில் உள்ள பிரச்சனைகளை இங்கே கொண்டு வராமல் மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கில் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, ஆஃப்கோர்ஸ் நிறுவனத்திலேருந்து ஒரு ஊக்கமின்மையோ, இல்லை ஒரு சப்போர்ட்டடு என்விரான்மெண்ட், அதாவது டீம் லீடர் சரியில்லையோ, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கூட நடக்க வாய்ப்புண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு ஒன்றாக உட்காந்து பேசினா மாத்திரம்தான் அந்த விஷயங்கள் கரெக்டாகும். ஸோ இந்த ஒரு கருத்தோட ஒர்க் பிளேஸில் டிசிப்ளினாக இருக்கிறது நமக்கு எவ்வளோ அவசியம், நம்மளுடைய வெல்பீயிங்க்கு எவ்வளோ அவசியன்றதை புரிஞ்சு செயல்படுங்க. இது உங்களுடைய குடும்பத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். தேங்க்யூ. பை.